இப்போ இத்தனை நேரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இத்தனை நேரேஷன்ஸ் வெளியில் சமூக ஊடகங்களை பரவுது அப்படின்னா இது வந்து அரசின் கண்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். இவ்வளவு நடக்குது, இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 10 நாட்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னும் போது இவ்வளவு நிகழ்வுகள் அவங்க கண்ணில் படாமல் அல்லது அவங்க போனால் போகட்டும்னு கண்டுக்காமல் இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது போகாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம பார்வைக்கு வருது, மக்கள் பார்வைக்கு போயிருக்கு. அப்போ அரசு சார்ந்த அதிகாரிகளோ அல்ல அரசியல்வாதிகளுக்கோ இது போகாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு நிற்கலை. இப்போ நீங்கள் முன்ன மாதிரி வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில் நீங்கள் பேசுவது ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்று போயிடும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பேசுறது உலகம் ஃபுல்லாக போகுது. ஏன்னா இந்த நியூஸ் கார்டு வந்து தமிழில் மட்டும் வரல, இது தமிழில் வருது, ஆங்கிலத்தில் வருது, ஹிந்தியில் வருது. ஹிந்தியில் நான் பார்த்து வியந்து போனது அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை படிச்சுட்டு ஓ விஜய் வந்து இதை செஞ்சிருக்காரா, இந்த மாதிரி ஒரு அரசு நமக்கு ராஜஸ்தானில் வேணும்னு ஒருத்தர் பதில் போடுறாரு. அது அங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸாக போடுறாங்க. ஐசா சர்க்கார் ஹமே ராஜஸ்தான் மே பி செய்ய அப்படின்னு போடுறாங்க ஹிந்தியில். அப்போ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து பரவலாக போகுது, உங்களுடைய ரீஜனை தவற போகுது, வெளி மாநிலத்துக்கு போகுது, அதை தவிர இந்தியாவை விட்டும் போகுது. அப்போ இந்த மாதிரி அது பரவும் போது நிச்சயமாக அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது ஆளும் கட்சியினர்களுக்கோ இது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அவங்க இதை வந்து ஏதோ நம்ம விஜய் அண்ணாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்குது, அது அப்படியே போகட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் இருக்க ஆபத்தை அவங்க உணரலை, அதை உணரலை அவங்க வந்து. ஏன்னா நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது வேறு, அதில் வந்து நீங்கள் லாபத்தை வந்து ஈட்டலாம். இதில் அப்படி கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதெல்லாம். அந்த நம்பிக்கை தன்மை குறைந்தது அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு நெகட்டிவாக போகும். இல்லை அவங்க இது ப்ரொமோஷன் தானே, நமக்கான ப்ரொமோஷன் இருக்கட்டுமே அப்படின்னு அனுமதிக்கிறாங்களா? இதை கண்டு காணாமல் இருக்காங்க, இதை அப்படியே விட்டுறாங்க. இதை ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டம் இதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுதுன்னு தெரியுது. ஏன்னா இது ஆர்கானிக்காக ஆம்பிளிஃபை ஆகக்கூடிய விஷயமும் கிடையாது. இப்போ யாரோ ஒரு ரேண்டம் ஆள் போடுறது மட்டும் ஆம்பிளிஃபை இல்லை. இந்த அது ஆம்பிளிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்ன 2 தரப்பில் ஆகுது. ஒன்று இதை ஆதரிக்கிறவங்களும் போடுறாங்க, இதை எதிர்க்கிறவங்களும் இது தப்புன்னு போடுறாங்க. ஆனால் அது அல்கோரிதம் வந்து அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அது பாட்டு போயிட்டுருக்கு. நான் இப்போ ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் ஊடகங்களே இதுக்கு பலியாயிருக்காங்க. இதை எடுத்து போட்டிருக்காங்க செய்தியாக, இப்படி நடந்திருக்கு. நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்க்குறேன், இனிமேல் அரசு பேருந்துகள் வந்து ஓட்டுநர்கள் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக தடை அப்படின்னு ஒரு செய்தி, விஜய் அதிரடி உத்தரவு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த நடைமுறை ஏற்கனவே இருக்கு. மாவட்ட வாரியாக போக்குவரத்து கழக வாரியாக அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சர்க்குலர் வழங்கப்பட்டது. இன்னைக்கு நேரத்தில் 2010 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது புதுசு கிடையாது. ஆனால் இது டிவி சேனல்ஸே வந்து விழுந்துடுறாங்க. பல நியூஸ் மீடியாவும் இப்போ பிரிண்ட் மீடியாவும் இதுக்கான தவறியதை வந்து உண்மை என்று நம்புகிறாங்க. அப்போ இது பீரியாடிக்கலாக ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த சர்க்குலர் இப்போ கவனம் பெறுதே ஏன்னு கேட்குறேன். அதுதான் இப்போ நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் தான். இது எல்லாமே வழக்கமாக நடக்கிற ஒரு நடைமுறையாக இருக்கும், பீரியாடிக்கலாக நடக்கிறதா இருக்கும். அப்போ இப்போ ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, பேருந்து ஓட்டும் போது மொபைல் பயன்படுத்துறது வந்து தடை விதிக்கணும், இல்லை தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது புதிதாக வர்றதாக பண்ணுறாங்க அப்படின்னா ஊடகங்கள் அதில் என்ன ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இல்லை, இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பப்ளிக் மெமரி இஸ் ஆல்வேஸ் ஷார்ட். பொது மனிதர்களுடைய சாமானியர்களுடைய அந்த ஞாபகத்தன்மை என்பது மிக மிக குறைவு. அப்போ அவங்களுக்கு புதுசாக போடும்போது இது ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு போட்டிங்கனாக்கா இது ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தவறி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஆனால் புதுசு அப்படின்னும் போது ஏதோ புதுமையாக வந்திருக்கிறது, புரட்சிகரமான திட்டம், ஒரு ரிஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை வந்து ஊடகங்களே சுற்றி காட்டணும். நீங்கள் இந்த செய்தி போட்டாலும் கூட மீண்டும் ஒரு முறை இதை அரசு சொல்லியிருக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் போடணும். இப்போ உதாரணத்துக்கு காவல்துறைக்கு வாரத்துக்கு ஒரு விடுமுறைன்றது உங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்திலேயே டிஜிபி வந்து உத்தரவு போட்டு விட்டார். ஆனால் இதை வந்து ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்காக பழைய சர்க்குலர் எடுத்து போட்டுற முடியாது. நீங்கள் உடனே போடும்போது சொல்லணும் ஏற்கனவே இருக்கிற உத்தரவு தான், ஏற்கனவே நடைமுறையில் இருக்க உத்தரவு மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது, இட்ஸ் பீங் ரீஎட்ரேட்டட் அப்படின்றத போட்டிங்கன்னா தெளிவாயிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் ஒரு இதுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செய்யாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய உண்மையான ஒரு முயற்சி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. அந்த இடத்துல எனக்கு திரும்பவும் இந்த கேள்வி, இப்போ ஒரு அரசாக அவங்க என்ன செய்யணும்? இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தது மேலேயே எப்படி இவங்க வெற்றி பெற்று வந்தாங்க, சோஷியல் மீடியா ரீல்ஸ் பயன்படுத்தி நிறையா ப்ரமோஷன் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்ற பார்வை ஒரு புறம் இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்களா? இல்லை இப்போ தாவேக்கால ஒரு சோஷியல் மீடியா வேரியர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இதை இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக பயன்படுத்துகிறாங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசு இந்த இடத்துல என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி முழுமையாக சோஷியல் மீடியாவில் வந்தது நம்ம அப்படியே ஒரேடியாக டிஸ்கஸ் இல்லை, அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா அதுக்காக உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் டெஃபிசிட் இந்த அதர் 2 பார்ட்டிஸும் இருந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது ஒரு நம்பிக்கை குறைபாடும் அதோடைய விளைவு, அதோடைய பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் இது ஒரு காரணம் இந்த ஆட்சி வந்ததுக்கு. ஆனால் இதை வந்து இப்போ வந்து ஏன் இவங்க வந்து டிவிகே உடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாச்சு,
அதோட அவங்களுடைய வேலை முடிஞ்சு போகுது. இதை யார் வந்து இதை சரி பண்ணணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் DIPR அவங்க தான் இதை சரி செய்யணும். இதுக்கு முன்னாடி வந்து ஃபேக்ட் செக் யூனிட்னு வச்சுருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து DIPRனு ஒரு எஃபெக்டிவ் ஏஜென்சி இருக்கும்போது எதுக்கு ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்கும்போது எதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபேக்ட் செக் யூனிட், அது தேவையில்லை. அது பாம்பே ஹைகோர்ட்டும் வேண்டாம்னு சொல்லியிருக்கு. என்ன ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணணும், DIPR அதிகாரிகளை அவங்க இருக்கக்கூடிய PROs, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு PRO இருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை மாநகர பேருந்துக்கு ஒரு MTCக்கு ஒரு PRO இருக்காரு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் PRO இருக்காங்க, கார்பரேஷனில் PRO இருக்காங்க. கார்பரேஷனில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு. இப்போ புதியதாக அதை வந்து அறிவித்த மாதிரி சொல்கிறாங்க. PROவே சொல்லலாம் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம், இது தொடரும், இந்த ஸ்கீம் தொடரும் அவரே சொன்னார்னா அப்போ மக்கள் வந்து அந்த ஹேண்டலில் பார்த்தே புரிஞ்சுப்பாங்க. சரி, அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லிடுச்சு, இது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க தொடர்றாங்க. இல்லைங்க, சிக்கலே அதுதானே. அந்த எண்டில் இருந்து இவங்க அதிகாரப்பூர்வமாக கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கனாலே இந்த மாதிரியானது குறைஞ்சிரும்ல, அது நடக்கலன்றதானே. அப்போ அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இதை அவங்க ஆளுங்கட்சியினர் அவங்கள எம்பவர் செய்ய வேண்டும். முதல்வர் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சமூக வலைதளத்தில் போலியாக ஒரு கிரெடிட் நமக்கு வருது, இல்லை தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை கவுண்டர் பண்ணுங்கள், உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில் மூலம் பண்ணுங்கள். நீங்கள் பத்திரிகை கிட்ட கொடுங்கனாக்கா உங்களுக்கு இது ஃபார்மல் சேனல். நீங்கள் ஒரு DIPRலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து தொலைக்காட்சிலையும் போடுவோம், பத்திரிகையிலையும் போடுவோம், டிஜிட்டல் மீடியாவிலும் நம்ம நிச்சயமாக போடுவோம் இல்லையா. அதை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. ஏன்னா அதை ஒரு அரசோடைய ஒரு அங்கம். அப்போ அதை யூஸ் பண்ணி இவங்க அதை கவுண்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க.